அனைவருக்கும் வணக்கம். நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட் தேசிய மரபு அறக்கட்டளை புதுவை அருங்காட்சியகம் முன்னெடுக்கும் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்குக்கு அனைவரையும் வரவேற்கின்றேன். ஒவ்வொரு காதிக்கிழமையும் முன்னெடுக்கப்படும் தொன்மை பேசும் நிகழ்வின் இன்றைய சிறப்பு உரையினை வழங்க கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் தி தமிழ்செல்வன் ஐயா அவர்கள் நம்மிடையே இணைந்துள்ளார். ஐயா அவர்களுக்கு வணக்கம். தொடக்க உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியகம் மற்றும் புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தின் இயக்குனர் நிறுவனர் அறிவன் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இனிய நாள். தேசிய மரபு அறக்கட்டளை என்று அழைக்கப்பெறும் நேஷனல் ஹெரிடேஜ் ட்ரஸ்ட், அதனுடைய புதுவை அருங்காட்சியகம், புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகம், அதைத் தொடர்ந்து மிக சிறப்பாக செயல்படும் தொன்மை பேசுவோம் என்ற தலைப்பில் இயங்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு, மதுரையில் செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பு, அனைவருடைய நிலையிலும் அடுத்தடுத்து முன்னிறுத்தப்படும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு சிறப்புக்குரியது. இந்த கிழமை, இந்த வாரம் கிருட்டிணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்த குழுவினுடைய செயல்பாடுகளை ஒரு பார்வையில் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளரும் சிறந்த வரலாற்று ஆய்வுணர்வாளரும் ஆன தி தமிழ்செல்வன் ஐயா அவர்கள் முன்னெடுக்க உள்ளார்கள். ஐயா அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து இந்த கருத்தரங்கில் நாம் நிறைவுற பார்க்க முடியும். அதைத் தொடர்ந்து அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகள் குறித்த கேள்விகளையும் நாம் முன்வைத்து அவரிடம் விடைகளையும் பெற முடியும். இப்படிப்பட்ட சூழலை நமக்கு ஏற்படுத்தி தரவிருக்கக்கூடிய இந்த அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை முன்னெடுத்து அவர் பேச அவரை அழைத்து நான் இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு என்ற ஒன்றை நிறுவினோம். இப்போ ஏன் இத நிறுவுறோன்றது ஒரு கேள்வியா இருக்கணும். ஏன்னா ஏன் இந்த தேவை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாநாட்டுல நாங்க போறப்ப ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வரலாற்று பெருமையும் சொல்லுவாங்க. சொல்றப்போ நம்மள பாக்குறப்போ கிருஷ்ணகிரியில எதுவுமே இல்லை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த எதுவுமே கிருஷ்ணகிரியில இல்லை அப்படின்ற ஒரு ஏளனமாக பேசுற நிலை வந்தது. அந்த நிலையில தான் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி சார்பாக எங்க அப்போதைய செயலாளர் திரு நாகலிங்கம் இந்த நிலை மாறணும், அதனால நம்ம இயக்கத்தின் சார்பாக நீங்க என்ன பண்ணுங்கன்னா கிருஷ்ணகிரியுடைய வரலாற்றை நீங்க தேடணும், இந்த வரலாற்று பெருமைகளை மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஏதாவது பண்ணியாகணும்னாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் கூட்டணியில கூட்டம் போட்டு ஒரு தீர்மானம் போட்டு அதை எப்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதுக்கு மிகச்சிறந்த நாளாக எங்களுக்கு பட்டது மார்ச் மாதத்துல மகளிர் தினம் வரும். அந்த மார்ச் மாதத்துல மகளிர் தினத்துல தான் 8ஆம் தேதி, மார்ச் 8ஆம் தேதி எங்க உயர் திரு மதிப்புக்குரிய சிவம்மா மகேஸ்வரி, இப்போ அவங்க ஜேடி ஆயிட்டாங்க. மகேஸ்வரி அம்மா தான் இத என்ன பண்ணாங்கன்னா, இத தொடங்கி வச்சது அந்த அம்மா தான். 2018 மார்ச் 8 மகளிர் தினத்துல தொடங்கணும். இதை தொடங்கிட்டோம். அதுக்கப்புறம் எப்படி முன்னெடுத்து போறதுன்றதுக்கும் அந்த அம்மா தான் ஐடியா கொடுத்தாங்க, சிவம்மா. அப்போ கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துல மதிப்புக்குரிய கோவிந்தராஜ் அவர்கள் பணியாற்றி, அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் தருமபுரி மாவட்டத்திற்குமான தொல்லியல் அலுவலராக திரு பரந்தாமணி இருந்தார். இவர்கள் இருவருடன் இணைந்து செல்லுங்கள் என்றார். அப்பொழுதே மிஸ்டர், அதாவது சுகவன முருகன் சார் தெரிஞ்சிருக்கலாம்,
கிருஷ்ணகிரியில எங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர். இவங்களுடைய தூண்டுதல் மற்றும் இவங்களுடைய ஊக்கத்தோட அதை ஆரம்பிச்சுப்போம். இதுல ஆசிரியர்கள் மட்டும் இல்லாம வரலாற்றில் ஆர்வம் உள்ள மத்தவங்களையும் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துக்கிட்டு தான் இந்த பயணம் தொடங்குச்சு. முதலில் மிகுந்த சிரமத்தோட தான் இது தொடங்குச்சு. ஏன்னா, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வேலைய விட்டுட்டு இந்த வரலாற்று தேடலுக்காக வர வேண்டும். அ அதனால சில பேர் யோசிச்சாங்க. இருந்தாலும் ஆர்வம் மிக்கவர்கள் ஒரு 15 பேர் ரெடியானோம். ரெடி ஆயிட்டு எங்களுடைய முதல் கலப்பயணமாக எங்க போனோம்னா, கிருஷ்ணகிரி பக்கத்துல ஆலப்பட்டி அப்படின்ற இடம். அந்த ஆலப்பட்டி பக்கத்துல ஒரு பெரிய மலை. ஏறக்குறைய 1500 அடி உயரமுடைய மலை. அதுல வந்து மலைக்கு பாதை ஒரு 800 அடி உயரத்துல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய கவின்னா எப்படி சொல்றதுன்னா, குகை. குகை போன்ற அமைப்பு. அதாவது மழை காலத்திலயும், வெயில் காலத்திலயும் மக்கள் பாதிக்காத அளவுக்கு ஒரு குகை போன்ற நீண்ட பகுதி. அந்த பகுதியில வந்து பார்வைகளை வந்து ஆடு மேய்க்கிறவங்க பார்த்தாங்கன்னு, அந்த பகுதி ஆசிரியர்கள் மூலமா எங்களுக்கு தகவல் வந்தது. அப்பதான் நாங்க அந்த இடத்துக்கு சென்றோம். முதலாக அந்த மலையேற்றம் உண்மையிலேயே கொஞ்சம் சில பேருக்கு சிரமமா இருந்தது. இருந்தாலும் அங்க போய் பார்த்தோம்னு, அங்க வந்து ஓவியங்கள் இருந்தது. எங்க கூட நாங்க கிருஷ்ணகிரி அருங்காட்சியக காப்பாட்சியரையும் கூட்டு போனோம். எப்பயுமே தொல்லியல் அலுவலர் இல்லன்னா அருங்காட்சியக காப்பாட்சியர் யாரானா போணும். ஏன்னா எங்களுக்கு அத பத்தி முதல்ல வந்து எதுவுமே தெரியாது. நாங்க வந்து பூஜ்ஜியத்துல இருந்தோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப வந்து ஒவ்வொன்றையும் எங்களுக்கு எடுத்து சொல்ல வந்து ஒரு ஆள் தேவை. அந்த வகையில அருங்காட்சியக காப்பாட்சியர் வந்திருந்தார். வந்து அந்த ஓவியத்த பார்த்துட்டு இது 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாறை ஓவியம் சொன்னார். அப்பதான் முதல் முறையாக நாங்க பாறை ஓவியங்கள பார்க்குறோம். அப்போ அந்த பாறை ஓவியத்த வந்து அங்கேயே அவரு விளக்கமா சொன்னார். அத வந்து அப்படியே ஆவணப்படுத்திக்கிட்டோம். ஆவணப்படுத்தணும்னா வீடியோ எடுத்துட்டோம். அத வந்து அப்ப இருந்து என்ன பண்ணோம்னா, எங்களுக்குன்னு ஒரு யூடியூப் வச்சோம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆவணப்படுத்தும் குழுவுக்காக KHR டிடெயின். அந்த யூடியூப்ல வந்து அத வந்து பதிவேற்றம் செஞ்சோம். பாப்பா அந்த கதவ சாத்துறியா? ஆ பதிவேற்றம் செஞ்சோம். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாங்க பதிவேற்றம் செய்றது முக்கியமான ஒன்றாக இருந்தது. ஏன்னா, ஒரு சும்மா நாங்க பார்த்துட்டு வந்தோம். அத பேப்பருக்கு குடுத்துட்டோம். பேப்பருக்கு குடுத்தோன்ன அந்த வேலை முடிஞ்சிட்டுன்னு இருக்கக்கூடாது. அந்த காணொளிய வந்து எல்லாரும் பார்க்கணும். அப்படின்னு. இது வியாபார ரீதியாக YouTubeல சம்பாதிக்கணும்னு நாங்க பண்ணல. ஏன்னா, இப்ப எப்படி வரலாற்று எவ்வளோ ஆர்வம் இருக்கு, எவ்வளோ பேர் இத பார்த்துட்டு இருக்காங்கன்னு நம்மளுக்கே தெரியும். அதே மாரி தான் YouTubeல ஏத்துனா வரலாற்றுல உண்மைகள சொல்லும் பொழுது, அது பார்வையிடுவது மிக குறைவு. ஏன்னா, உள்ளத உள்ளபடி சொல்றப்போ, அதற்கு எப்பவுமே ஒரு கவர்ச்சி இருக்காது. அதனால அது எவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். இப்படிதான் எங்களுடைய முதல் பயணம் தொடங்குச்சு. அப்போ அங்கிருந்து வர்றப்போ நம்ம கிராமத்துல வந்து ஆடு மேய்க்கிறவங்க இருப்பாங்க. எப்பயுமே நம்மளுக்கு முதல் கண்டறிவாளர் யாருன்னு கேட்டா, ஒண்ணு வகுப்பு மாணவர்களாக இருக்கும். இல்லன்னா ஆடு மேய்க்கிற குழந்தைகள் இருந்து பெரியவங்க. இவங்க தான் எதையுமே முதல்ல பார்ப்பாங்க. அப்படி இல்லன்னா கிராமத்தில் உள்ள பெரியவர்கள். இவங்க தான் பார்ப்பாங்களே ஒழிய, நாம பேப்பர்ல குடுக்குறப்ப என்ன பண்ணாங்க, கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுவை சேர்ந்த இவர்கள் கண்டுபிடித்தார்கள் போடுவாங்க. ஆனா, அதற்கெல்லாம் மூல காரணம் வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் தான். அதனால எங்களுடைய முதல் தேடல் எங்கிருந்து ஆரம்பிச்சுச்சுன்னா, கிராமத்து மக்களின் செவிகளில் எங்க கருத்துக்களை சொல்ல, அவங்க வந்து இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது இருக்கு அப்படின்னுவாங்க. சில நேரங்கள்ல அது சரியா இருக்கும். சில நேரங்கள்ல அது சரியாக இருக்காது. அப்படி ஒவ்வொன்றையும் தேடி போனோம். இப்படிதான் எங்க பயணம் ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எ ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய மீட்டிங்லயும் நாங்க வந்து இத பத்தி பேசுறப்போ, அந்த ஆசிரியர்கள் அந்த கிராமத்துல இருக்கிற மற்றவர்களோட கேட்டு, நம்ம ஊர்ல எதனா கல்வெட்டு இருக்கா? இல்லன்னா, நம்ம படங்கள WhatsAppல அனுப்புறோம் இல்லையா? இதெல்லாம் காமிச்சு, இந்த மாரி நடுகல் இருக்கா? இல்லன்னா இந்த மாரி பொம்மைங்க இருக்கா? இல்லன்னா பாறை ஓவியம் இருக்கா? அப்படின்னு கேட்பாங்க. கேட்டுட்டு நம்மளுக்கு அங்கிருந்து தகவல் வரும். அந்த தகவல் வச்சு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அந்த இடத்துக்கு ஒரு சனி, ஞாயிறு இந்த மாரி கிழமைகள்ல வந்து
நேரா அங்க போயிருவோம். அங்க போயிட்டு அவங்க நம்மளுக்கு சொன்ன தகவல் சொன்னவங்க வந்து அங்க இருப்பாங்க. ஆசிரியர் இருப்பாங்க. சில நேரத்துல அவங்க வர முடியலன்னா, அந்த ஊர் மக்களோட நம்பர் யார் சொன்னாங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் தந்துருவாங்க. அவங்க போய் அவங்கள பார்த்துட்டு நாம அங்க போவோம். இப்படிதான் ஒவ்வொரு இடத்துலயும் எங்க பயணம் தொடங்குது. ஒவ்வொரு சனி, ஞாயிறும் ஏதாவது ஒரு இடத்திற்கு போறதுன்னு முடிவு பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அந்தபடி பார்த்தீங்கன்னா, முதல்ல நாங்க பிரமிச்ச ஒரு அதிசயமான இடம் எங்களுக்கு. உங்களுக்கு வரலாற்ற பத்தி முன்னரே ஆய்வு செஞ்சவங்களுக்கு அது ஒண்ணும் பெருசா இருக்காது. ஒரு நடுகல்ல வந்து ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க. அந்த நடுகல் ஓவியம் வந்து ஏறக்குறைய 400 ஆண்டுகள் பழமையானது. அது வந்து 2019ல நாங்க கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சோம்னா, மிஸ்டர் ஆறுமுகம் அங்க இருக்கிற பிடி அசிஸ்டன்ட் சிவம்பட்டி. அங்க இருக்கிறவரு கண்டுபிடிச்சார். அத போய் ஆய்வு செஞ்சோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து அது 2வது அ நடுகல் ஓவியம். மிக சிறப்பான ஓவியம். இப்போ நான் ஊர்ல இல்லாததுனால அத உங்களுக்கு இதுல ஷேர் பண்ண முடியல. அந்த ஓவியத்த பார்த்தோம். அந்த ஓவியத்த பார்த்ததோட இல்லாம, அத ஆவணப்படுத்திட்டு அந்த நிலத்துக்காரங்ககிட்ட சொல்லிட்டோம். இந்த மாரி சார் இத யாரும் டேமேஜ் பண்ணாம பார்த்துக்கங்க. இது வரலாற்றில் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, அங்க மொத்தம் 7 நடுகல் இருந்துச்சு. ஒரு நடுகல்ல வழக்கமா நடுகல்ல வந்து சைடுல இருக்கிற ஒரு கல்லுல வந்து என்ன அடிச்சு வச்சிருப்பாங்கன்னா, எழுத்து அடிச்சு வச்சிருப்பாங்க. சில நேரத்துல இந்த பொம்மைகளுக்கு மேல இருக்கும். ஆனா, இங்க இருந்த ஒரு கல்லுல என்ன இருந்துச்சுன்னா, நடுகல் சிலைக்கு பின்னாடி பக்கம் கல்வெட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு, "இத ரொம்ப பத்திரமா வைக்கணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். அப்படி சொல்லிட்டு வந்து ஒரு வருஷத்துக்குள்ள என்ன ஆச்சுன்னா, அந்த நிலத்த வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. அந்த நிலத்த வேற ஒருத்தர் வாங்குனோனே, அவரு என்ன பண்ணாருன்னா, அந்த இடத்தெல்லாம் இடிச்சு சமன்படுத்திட்டு, அந்த இடத்துல என்ன பண்றோம், நம்ம பிளாட் போட்டு வித்துறலாம் அப்படின்னு நெனச்சாரு. அவரு நெனச்சதுலலாம் தப்பு கிடையாது. அப்ப வந்து இந்த நிலத்தோட ஓனரும், இந்த வாத்தியாரும், அதாவது வித்தவங்க பழைய ஓனரும், இந்த ஆசிரியரும் இந்த நடுகல்லலாம் நம்ம கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வுக்குழுக்கு குடுத்துறலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி அவங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நாங்க உடனே அருங்காட்சியக காப்பாட்சியர் நாங்க எல்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த இடத்துக்கு கெளம்புனோம். அங்க சிவம்பட்டிக்கு போயிட்டு, உடனே அந்த புதுசா நிலத்த வாங்குனாரு இல்லையா? அவருக்கு என்ன சிக்கல்னா, இத சாமியெல்லாம் வச்சிருந்தா நம்ம நிலம் விக்கிறதுல எதனா சிக்கல் வருமோன்னு தான் அத தூக்கி அப்புறப்படுத்த நின்னுட்டாரு. அதனால எங்களுக்கு அவரே ஒரு கிரேன் ஏற்பாடு பண்ணாங்க. அந்த நடுகல்லலாம் எடுக்கிறதுக்கு. அந்த நடுகள் எல்லாம் என்ன பண்ணோம்னா, அந்த கிரேன வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆளுங்கள வச்சு என்ன பண்ணோம்னா, அப்படியே தூக்கிட்டோம். அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துல அந்த 7 நடுகல்லையும் வச்சுட்டோம். இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தா கூட, அந்த நடுகல்லில் வரக்கூடிய ஓவியம் தனி கல்லாகவும், அதே மாரி அந்த 7 நடுகற்களும் அதுல ஒரு நடுகல் வீட அப்படியே எடுத்துட்டு வந்து நடுகல் வீடு மாரியே அருங்காட்சியகத்துல வச்சு கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துல. இதுதான் நாங்க எடுத்துட்டு வந்த முதல் தொகுப்பு. அதாவது இதுல என்னன்னா, அந்த நடுகள் அவங்க உடைச்சு போட்டிருந்தா, அது ஏரியிலயோ, காவேரியிலயோ தூக்கி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மண்ணோட மண்ணா போயி, அதனுடைய வரலாறுகள் அப்படியே மண்ணுல அழிஞ்சிரும். ஆனா, அந்த ஏறக்குறைய 700 ஆண்டுகள்ல ஒரு 2 நடுகள், 400 ஆண்டுகள் பழமையான நடுகர்கள், அப்புறம் 300 ஆண்டுகள் பழமையான நடுகள். இது எல்லாமே அதுல இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய வரலாற்றையும், நம்மளுடைய வீரத்தையும் சொல்றது. அதனால இத பாதுகாப்பா என்ன பண்ணணும்னா, நாங்க எடுத்துட்டு வந்து அருங்காட்சியகத்துல வச்சோம். கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினுடைய அ நோக்கங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு வரலாற்று பதிவ ஆவணப்படுத்துறோம். அந்த வரலாற்று ஆவணம் வந்து எங்கேயானா தூக்கி விசாட்டக்கூடியதாகவோ, அழிக்கக்கூடியதாக இருந்தா, அத என்ன எடுத்துட்டு வந்து நம்ம அருங்காட்சியகத்துல வச்சுருக்கோம். அந்த மாரி ஏறக்குறைய அ 18 நடுகற்கள வந்து அருங்காட்சியகத்துல எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் செஞ்சாந்து ஓவியங்கள். அதாவது சிவப்பு வண்ண பாறை ஓவியங்கள் வந்து இல்ல அப்படின்ற நிலைய தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கேயானா கருத்தரங்குக்கு போறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வெண்சாந்து ஓவியங்கள் இருக்கு. ஆனா பழமையான சிவப்பு ஓவியங்கள் இல்ல அப்படின்ற கருத்து தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அத நாங்க வந்து தகர்த்துட்டோம். அதாவது அது பொய்ன்னு நிரூபிச்சுட்டோம். ஏன்னா 5 இடங்களில் சிவப்பு வண்ண ஓவியங்களை
நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அது நாங்கள்ன்றது வந்து நாங்க மட்டும் இல்லைங்க. அங்க இருக்கிற ஆடு, மாடு மேய்க்கிறவங்க முதற்கொண்டு எல்லாருமே இணைந்த ஒரு அமைப்பு தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா மக்களையும் ஏதாவது ஒரு விதத்துல வந்து ஆசிரியர்களுடன் தொடர்புல இருக்கிற மாரி, அந்த ஆசிரியர்கள் அவர்களுடன் தொடர்புல தான் இருக்காங்க. அப்போ இந்த சிவப்பு வண்ண ஓவியத்துல சிறப்பானது எதுன்னா 2 சொல்லலாம். கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிருஷ்ணகிரி மலைன்னு ஒரு ஆஞ்சநேயர் மலை இருக்கு. அங்க ஏறுறது மிக கடினம். ஏன்னா, ஏணி எடுத்துட்டு போய் அங்கங்க 2 பாறைகளுக்கு இடையே வச்சு, பாலம் மாரி அத கடந்து போக வேண்டிய நிலையில கூட அங்க சென்று பார்த்தோம். அங்க வந்து உடும்பு. உடும்பினுடைய சிவப்பு வண்ண ஓவியம் ஏறக்குறைய 2 அடி உயரத்திலயும், அதேபோல ஒரு மயிலின் ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய தோகை மட்டும் 9 அடி நீளத்துக்கு வரைஞ்சிருக்கு. ரொம்ப நுண்ணிய அளவுல அந்த மயில் இறகு எப்படி இருக்குமோ, அப்படியே அத வரைஞ்சிருக்காங்க. அதையும் ஆவணப்படுத்தணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். புகழ்பெற்ற மயிலாடும் பாறை. அ தமிழக முதல்வர் கூட சொன்னாரு, அ மயிலாடும்பாறை வந்து தமிழகத்தின் நு தென் இந்தியாவின் நுழைவாயில்னே சொன்னார். தமிழகத்தில் மட்டும் இல்ல, இந்தியாவின் நுழைவாயில். ஏன்னா, முதல் முதலாக மனிதன் வந்து இரும்பை பயன்படுத்திய இடம் இந்தியால எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கிருஷ்ணகிரியில இருக்க மயிலாடும்பாறை. அதுதான் அகழ்வாய்வு முடிவுகள்னு சொல்லுச்சு. ஏறக்குறைய 4224 ஆண்டுகளுக்கு முன்பே மனிதன் வந்து இந்த இடத்துல விவசாயத்துக்காக இரும்பை பயன்படுத்தி இருக்கிறான் என்ற தகவல். அந்த இடத்த வந்து 2018 நாங்க ஆய்வு செஞ்சோம். எப்போ ஆய்வுகள் தொடங்கப்பட்டதோ, ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த பகுதியில வந்து இப்ப அகழ்வாய்வு பண்ண இடத்துலயும் நாங்க நிறைய முறை ஆய்வு செஞ்சிருக்கோம். ஏறக்குறைய அந்த பகுதியில மட்டும் 14 இடங்கள்ல வந்து ஓவிய தொகுப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். பெண் சார்ந்து ஓவியம். இதில் பெரும்பான்மை பெண் சார்ந்த ஓவியங்கள். 2 இடங்கள்ல வந்து சிவப்பு ஓவியங்கள். அதாவது செஞ்சாந்து ஓவியங்கள்னு சொல்லுவாங்க. சிவப்பு ஓவியங்கள் இருக்கு. அது எவ்வளவுன்னா மைன்யூட்டா இவ்வளவு பெருசுல ஒரு யானை. அந்த யானை மேல ஆள் உட்கார்ந்திருக்க மாரி இவ்வளவுதான் ஒரு 2 இன்ச் சைஸ்ல தான் அந்த ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அது முன்னரே ஆவணப்படுத்திட்டாங்க அந்த ஓவியத்த. அதுக்கப்புறம் நாங்க ஒரு இடத்துல ஒரு மனிதனின் செஞ்சாந்து உருவத்த பார்த்தோம். அதுக்கு பக்கத்திலேயே வந்து கல்திட்டைகள் முன்னான வடிவம். அதாவது இப்ப நம்ம 2500, 3000 வருடங்களுக்கு சொல்றோம். கிழக்கு பக்கம் துளையிடப்பட்ட ஒரு கல் இருக்கும். மத்த 3 பக்கமும் மூடி, மேல ஒரு மூடி போட்டு மூடியிருப்பாங்க. வழக்கமாக காணக்கூடிய கல்திட்டை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு கல்ல சமமா வெட்டி எடுக்காத நிலையில அந்த பாறையையே அடியில கல்லு வச்சு தூக்கி வச்சிருப்போம். அது எங்க பகுதியில தூக்கி வச்சான் கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி தூக்கி வச்சான் கல் அருகிலேயே ஒரு சிவப்பு ஓவியம். அத கண்டறிந்தோம். அந்த சிவப்பு ஓவியம் கண்டறிஞ்சுட்டு அங்க இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேட்டோனே, இங்க பக்கத்துல செருப்படிச்சான் பாறை அப்படின்னு ஒரு பாறை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆ இந்த பகுதிக்கு இதற்கு முன்னரே ஆய்வாளர் சிவனமுருகன் போன்றவர்கள்லாம் போய் இத பார்த்திருக்காங்க. இருந்தாலும் நாங்க போய் பார்த்து ஒரு ஆவணத்துக்கு வந்து அதனுடைய தொல்லியல் தொடர்புகள நாம இணைக்கணும் எப்பயும். அதே மாரி ஏன்னா, முதல்வர் 4200 ஆண்டுகளுக்கு முன்பே இங்க இரும்ப பயன்படுத்தி இருக்கிறான் மனுஷன்றப்போ, அங்க செஞ்சாந்து ஓவியங்கள் இருக்கு. அதற்கு கல்திட்டைகளும் இருக்கு. அத தூக்கி வச்சான் கல். அப்போ இது ரிலேட்டடா வேற என்ன கிடைக்கும் இந்த 4200 ஆண்டுகள், 4500 ஆண்டுகளுக்கு ரிலேட்டடான்னு பார்க்கிறப்போ, அந்த செருப்படைச்சான் பாறைய ஆய்வு செஞ்சோம். அந்த செருப்பு போன்ற வடிவம் வந்து ஒரு காலம் கம்மியா இருக்கும். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையப்பட்ட செருப்பு மாரியே ஒரு 2, 3 இடத்துல வரைஞ்சிருக்காங்க. ஆனா, அந்த இடத்துல பைசன் அப்படின்ற ஒரு எரும மாட்ட வரைஞ்சிருக்காங்க. கோட்டோவியமா. கோட்டோவியம்னா உங்களுக்கு பாறை கீறல். அதாவது ஒரு கல்ல எடுத்து, ஒரு பாறை மேல ஒரு உருவத்தை வந்து கீறி, கீறி உருவாக்குகின்ற ஓவியம். இந்த பைசன் அப்படின்ற பாறை கீறல வந்து இது ஏறக்குறைய 4 அடி உயரமும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா, நீளம் வந்து பார்த்தீங்கன்னா 5 அடி இருக்குது. இத உடனே என்ன பண்ணோம் நம்ம, எப்பவுமே நாம மட்டும் சொன்னா நம்ம மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணோம், அருங்காட்சியக காப்பாட்சியர்,
அப்புறம் நம்ம கிருஷ்ணகிரியினுடைய எம்எல்ஏ, அதாவது பர்கூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ வந்து இருக்காரு மதியழகன். அவரெல்லாம் கூட்டிட்டு போய் நாங்க என்ன பண்ணோம்னா, அந்த செய்திய வந்து வெளியிட்டோம். ஏன்னா, அவங்க வர்றப்ப தான் மத்தவங்களுக்கு வந்து அந்த செய்தி விரைவில் ரீச் ஆகுது. அதாவது போய் சேருது. அதனால அவங்களெல்லாம் கூட்டு போயி ஏன்னா அவங்கள கூட்டிட்டு போறப்பயே நம்மளுக்கு அவங்க கூட வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 40, 50 பேர் வந்துர்றாங்க. இவங்க வந்து அத பார்த்து என்ன பண்றாங்கன்னா, மத்தவங்களுக்கும் இங்க இப்படி இருக்குதுப்பா, எங்க ஊர்லயும் இப்படி இருக்குன்ட்டு யாருன்னா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதே மாரி நெறைய இடத்துல நெறைய தகவல் கிடைச்சது. அந்த மாரி மயிலாடும்பாறையில வந்து அவ்வளோ சிறப்பான நிலை இருப்பது எல்லாருக்கும் நாங்க தெரியப்படுத்தணும். இந்த அனைத்து அங்க இருக்க 14 பாறை தொகுதியும் நாங்க ஆவணப்படுத்தி YouTubeல பதிவேற்றம் பண்றோம். அத வந்து Facebook மத்த இதுல போட்டு எல்லாருக்கும் தெரிய வைக்கிறோம். இதுல மட்டும் இல்லாம எங்களுடைய இன்னொரு பணி என்னன்னா, மாணவர்களை தேடி வரலாம். ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு படிக்கிறோம்னா, அது அந்த சனிக்கிழமை வந்து இந்த ஹை ஸ்கூலுக்கு வந்து என்ன இருக்கும்னா, பள்ளிகள் இருக்கும். சில இடத்துல சிறப்பு வகுப்புகள் நடத்துவாங்க. அப்போ அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்லி, அங்க இருக்கிற மாணவர்கள வந்து அந்த கல்வெட்டு படிக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயி, அவங்களுக்கு கல்வெட்ட இப்படிதான் படி எடுக்கிறோம். இப்படிதான் அத படிக்கணும். இது வந்து இத்தன வருஷம் பழமையானது. அப்போ அந்த உள்ளூர் வரலாறு என்னன்னு அந்த மாணவன் அறிஞ்சுக்கிறான். இன்னொரு விஷயம் அவன் எங்க சுத்துனாலும், சுத்துறப்ப இந்த மாரி எதனா பார்த்தான்னா, நம்மளுக்கு தகவல் தந்துர்றான். சார் அன்னைக்கு பார்த்தோமே அதே மாரி ஒரு கல்லு எங்க ஆயா வீட்டாண்டுக்கு சார் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஆசிரியரோ, தலைமை ஆசிரியரோ எங்களுக்கு தகவல் குடுக்குறாங்க. உடனே அப்படி போய் அந்த கல்வெட்ட வந்து நாங்க படிச்சிடுறோம். இப்படிதான் நாங்க வந்து இப்படிதான் நாங்க ஒவ்வொரு கல்வெட்டா படிச்சிருக்கோம். அப்போ இதுவரைக்கும் ஆவணப்படுத்தாத 148 கல்வெட்டுகள், இந்திய கல்வெட்டுகள வந்து கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் கண்டுபிடிச்சிருக்கு. அத வந்து எங்க அருங்காட்சியக காப்பாசிரியர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் எல்லாம் படிச்சுட்டாரு. ஏன்னா, அவரு போற இடத்துல அப்படியே ஸ்பாட்லயே படிப்பாங்க. அதாவது அந்த இடத்திலேயே படிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர். சில நேரத்துல சிலர் படி எடுத்துட்டு வந்து நிதானமா படிப்பாங்க. அ அந்த மாரி எல்லாம் இல்லாம, படிக்கிற இடத்திலேயே அந்த ஊர் மக்கள கூப்ட்டு, அதனுடைய வரலாற சொல்லி, அவங்களுக்கும் சொல்லிட்டு நாங்க வந்துருவோம். அந்த அளவுக்கு திறமையான ஒரு நபர் எங்க குழுவுல இருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெருமை. அப்படி 148 கல்வெட்டுகள கண்டுபிடிச்சோம். அது விரைவில் புத்தகமாக வர இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடுகள் அப்படி நடுகள் சாரி. குத்துக்கல் அப்படின்ற ஒண்ணு இல்லன்னு சொன்னாங்க. நெடுங்கல் சொல்லுவாங்க சில இடத்துல. சில இடத்துல குத்துக்கல்லுன்னு. அது இறந்தவர்கள் நினைவாக நடப்படும் மிகப்பெரிய கல். அததான் சொல்லுவாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இல்லன்னாங்க. ஆனா நாங்க ஒரு 7, 8 இடத்துல அந்த மாரி குத்துக்கல் வகையை கண்டுபிடிச்சோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் தொல்லியல் அலுவலர் திரு பரந்தாமன் அவர்கள கூட்டிட்டு போயி காமிச்சோம். அவரும் அத உறுதிப்படுத்தியிருக்காரு. உறுதி அத உறுதிப்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் அவரும் அவங்க தொல்லியல் அலுவலருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய குத்துக்கல் இருக்கு. ஏறக்குறைய 14 அடி உயரம், 12 அடி அகலம். அதனோட திக்னெஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ச். இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய குத்துக்கல் இருக்கு. அதே மாரி மிக நீண்ட நடன ஓவியம் வந்து கிருஷ்ணகிரில இருக்கு. ரொம்ப லைட்டா, அதாவது காலத்தின் போக்குல அது கலர் மங்கி லைட்டா இருக்கு. அத மிஸ்டர் காந்திராஜன் அவர்களும் பார்வையிட்டிருக்காரு. அது காந்திராஜன் அவர்களும் பார்வையிட்டிருக்காரு. பார்வையிட்டு அத பத்தி இன்னும் வேற விதமா அத படம் எடுக்கணும் இருக்காங்க. ஏன்னா, அந்த 10 மீட்டர்ல வந்து ஏறக்குறைய 232 பேர் வந்து நடனம் ஆடுகின்ற ஒரு ஓவிய தொகுதி. ஒரு பாறை அடியில இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பனங்கமூட்டலுன்ற இடத்துக்கு போறப்போ ஒரு ஒட்டெழுத்து நடுகள். நாங்க தேடி போல. அங்க இருக்கிற ஆசிரியர் ஒருவர் கொடுத்த தகவலின் பேர்ல அங்க போனோனே, அந்த இடத்துல அந்த ஒட்டெழுத்து நடுகள் எடுத்து உடைஞ்சிருந்தது. அந்த ஒட்டெழுத்து நடுகள்ல வந்து அருங்காட்சியகத்துக்கு குடுத்துருக்கோம்னு கேட்டோம். அவங்களும் ஊர் கவுண்டர்லாம் கூடி குடுத்துடலான்ட்டு.
அப்போ கிருஷ்ணகிரியில அந்த வட்டெழுத்து இருக்கிற ஒரே நடுகள் அதுதான். பனங்குன்றம் வந்து எடுத்துட்டு வந்து நம்ம வச்சிருக்கோம். அடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்பு அப்படின்னா, அத சென்னானூர்ல சொல்லலாம். இப்போ மயிலாடும்பாறை எப்படியோ, அதை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக சென்னானூர் வரப்போகிறது. 2019 ஏறக்குறைய 20 முறை அந்த சென்னானூர் பகுதிக்கு சென்றிருந்தோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தகவல்கள் நமக்கு கிடைக்கும். பாறை ஓவியங்கள், கல்லாயுதங்கள், கருப்பு சிவப்பு பானை ஓடுகள், அதே மாரி ரசகோட்டட் வேர் அப்படின்னுவாங்க. ரசகோட்டட் வேர்னா என்னன்னா, ம் பாலிஷ் போட்ட ஒரு பானை ஓட்டு வந்து டிசைன் வருது. இதெல்லாம் 2000 வருடங்கள் பழமை. அதே மாரி ரோமானியபுரியிலிருந்து வந்த சில பீங்கான் தட்டுக்களோட பகுதி. இதெல்லாம் அங்க கிடைச்சு. சுடுமண் சிற்பங்கள். இத வந்து எப்பயுமே எங்க குழுவுல இருக்கிற அ திரு பரந்தாமனிட சொன்னோம். அவரும் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த இடத்துல அகழ்வாய்வு பண்ணணும்னு சொன்னாங்க. அதே மாரி அகழ்வாய்வு சென்ற வருடம் ஆரம்பிக்கப்பட்டது. அங்க வந்து தமிழ் எழுதப்பட்ட 3 பானை ஓடுகள் கிடைச்சது. அது எல்லாரும் வரலாற்று ஆர்வலர்கள் எல்லாமே அது பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. ஆனால் அத விட அந்த இடம் வந்து மிக சிறப்பானதாக வரப்போகிறது. ஆய்வுகள் முடிவுகள்ல தான் அத சொல்ல முடியும். நம்ம சொல்லக்கூடாது சிலதெல்லாம். ஏன்னா ஆய்வு முடிவுகளாக தான் அது வரணும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு 200 செங்கல் அந்த 200 செங்கலுமே சங்க காலத்தினுடைய செங்கல். சங்க கால செங்கல் எடுத்து ஒருத்தன் என்ன நோண்டுறப்ப செங்கல் வர வர அந்த செங்கல் எல்லாம் எடுத்து வந்து காவா கட்டிட்டான். இன்னும் அந்த காவினுடைய வெளிப்புறத்துல பார்த்தீங்கன்னா, அந்த செங்கல்கள்லாம் அப்படியே இருக்கு. நீங்க எடுக்கலாம். அப்படியே உருவி செங்கல் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு அங்க சங்ககால செங்கல்கள் எல்லாம் எடுத்து அவங்க கட்டிக்கிட்டாங்க. வீடு கட்டினவங்களும் இருக்கும். காவா கட்டணும். இப்ப காவாயில இருக்கிறது நம்மளுக்கு தெரியுது. பட் வீடு கட்டினது சிமெண்ட் பூசிட்டு இருப்பாங்க. தெரியாது. ஆ அந்த இடத்துல அகழாய்வு பண்றப்போ, அ சக்கரம் வச்சு நம்ம பானை செய்வோம். இந்த கருப்பு சிவப்பு ஓடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, சக்கரத்துல வச்சு அந்த மண்ண நேர்த்தியாக செய்வாங்க. அது சரியான வட்டத்துல இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி பானை எப்படி செஞ்சிருப்பாங்க? அப்படின்னு பார்க்கிறப்போ, அந்த நைஸான மண்ணு கிடைச்சிருக்காது. கிடைக்கிற மண்ண அவன் என்ன பண்ணுவான், சேறு மாரி தட்டி, அது பதத்துல வந்து கையிலேயே தட்டி தட்டி பானைய செஞ்சிருக்கான் இல்லைங்களா? அப்ப செஞ்சிருப்பான். அந்த பானை ஓடுகள் வந்து செனானூர்ல கிடைக்குது. அதே மாரி அது ஆய்வுக்காக பல இடங்களுக்கு சென்று இருக்கிறது. ஆ தொழில்துறை மூலம் விரைவில் வந்து அதனுடைய முடிவுகள் எவ்வளவு விரைவில் வர முடியுமோ, அந்த அளவுக்கு வரும். இது வந்து கண்டிப்பாக தமிழகத்தின் ஒரு பேசுபொருளாகும். வரலாற்று ரீதியாக. அதுதான் எங்களுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்புன்னு நான் நினைக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சிற்பக்கலையில வந்து மிகச்சிறந்த ஒரு இடம்னா மல்லிகார்ஜுன துர்க்கம் அப்படின்னு கிருஷ்ணகிரியில சொல்லுவோம். நெறைய பேருக்கு அது அந்த மாரி ஒரு கோயில் இருக்கிறது வந்து தெரியாது. அதாவது கோயிலோட சிறப்பு. வழக்கமா போவாங்க, கோயில்ல சாமி கும்பிடுவோம், நாம கூட வந்துருவோம். ஆனா அந்த மலையில ஏற்கனவே தளி பகுதியில இருக்கு அந்த மலை. அந்த மலையில பார்த்தீங்கன்னா, நம்ம கை அளவுக்கு உயரத்துல வந்து சிலைகள் இருக்கும் தூண்ல. 3 இன்ச் சைஸ்ல தூணு 4 இன்ச் சைஸ்ல தூண்ல சிற்பம். அந்த சிற்பத்த நீங்க இப்படி கையில புடிச்சுக்கலாம். இப்ப பேனாவ பிடிக்கிற மாரி அந்த சிற்பத்த இப்படி பிடிக்கலாம். அந்த சிற்பம் வந்து மிருதங்கம் வாசிக்கிற மாரியும், மத்த இசை வாத்தியங்கள் வாசிக்கிற மாரி இருக்கும். அந்த மாரி ரொம்ப மிகச்சிறப்பாக நுண்ணிய அளவுல செஞ்சிருக்காங்க அங்க. அது ஏறக்குறைய 700 800 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில். அந்த அந்த சிற்பங்கள் வந்து உண்மையிலே ரொம்ப சிறப்பான சிற்பங்கள். அத வந்து வீடியோ எடுத்து எல்லாத்துலயும் போட்டோம். நம்ம ஆசிரியர்கள் மீட்டிங்லயும் வந்து அத பத்தி சொன்னோம். உடனே இப்ப அதுக்கப்புறம் வந்து அது வந்து எல்லாரும் போயி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்ட வந்து தூண் கல்வெட்டு. அத என்ன பண்ணாங்கன்னா, டிச்சிகவாய்க்கு பக்கத்துல கீழ போட்டு வச்சிருக்காங்க. மதகொண்டப்பள்ளி அப்படின்ற இடத்துல. அத வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு ஏதோ தூண் மாரி இருக்கே அப்படின்ட்டு அது பக்கத்துல ஒரு கோயிலுக்கு கல்வெட்டு படிக்கிறதுக்கு தான் போனோம். அந்த கோயில்ல கல்வெட்டு படிச்சுட்டு வர்றப்ப தான் சாலை ஓரத்துல போட்டிருந்தாங்க கீழ. போட்டு
போட்டு அது மேல பலகை எல்லாம் போட்டு மாடு கட்டி வச்சிருப்பாங்க. அது மிகச் சிறப்பான 4 தூண் கல்வெட்டுகள். அந்த தூண் கல்வெட்டுகளை ஆவணப்படுத்தினோம். அத வந்து அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கான பணிகள வந்து தொடங்கியிருக்கோம். விரைவில் தாசில்தார் மூலமாக அது கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்துக்கு வரும். அதுக்கப்புறம் மடைக்கல்வெட்டு. மடைக்கல்வெட்டு, தூம்பு கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் கிருஷ்ணகிரியில ஒண்ணு பார்த்தோம். ஒரு ராஜாதிராஜனுடைய முழு மெய்க்கீர்த்தியோட அந்த தூம்பு கல்வெட்டு இருக்கு. அத வந்து 1 வந்து கீழ விழுந்துருச்சு. அந்த தூம்பு கல்வெட்டுல 2 இருக்கும். அந்த 1 கீழ விழுந்துருச்சு. அத ஊர்க்காரங்கிட்ட, ஊர் கவுண்டர்கிட்ட பேசி அத எடுத்து திருப்பியும் பழைய நிலையில வந்து நட சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இந்த மாரி ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு கிடைக்குது. அ அப்படி பார்க்குறப்போ நாங்க இதுவரைக்கும் ஆவணப்படுத்தல பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டிலேயே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் வந்து அதிகமான பாறை ஓவியங்கள் இருக்கு. ஏறக்குறைய அ நாங்க ஆவணப்படுத்துனதே 93 இடங்கள்ல வந்து பாறை ஓவியங்கள ஆவணப்படுத்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கூட திரு சுகுண முருகன், அப்புறம் சதானந்த கிருஷ்ணகுமார் இவர்கள்லாம் எங்களுக்கு முன்னாடி ஆய்வு செய்தவர்கள் பாறை ஓவியங்கள பத்தி. அப்போ தமிழ்நாட்டிலே அதிக அளவுக்கான பாறை ஓவியங்கள் கொண்டது கிருஷ்ணகிரி மாவட்டம். அதேபோல தமிழ்நாட்டிலேயே அதிக நடுகற்கள் வந்து எங்க இருக்குன்னா கிருஷ்ணகிரி. நடுகற்கள்னா உங்களுக்கு தெரியும். இறந்த போர் வீரனுக்காக, இல்ல ஒரு வீரனுடைய நினைவுக்காக நட்டு வைக்கப்படும் ஒரு கல். அதாவது உருவம் பொறித்து இருக்கும். அதுல எழுத்துக்கள் இருக்கலாம். எழுத்துக்கள் இல்லாமலும் இருக்கலாம். பல இடங்கள்ல அது இன்னும் வழிபாட்டுலயும் இருக்கு. ஊத்தங்கரை பக்கம், அரூர் பக்கம் போக போக ஒட்டெழுத்து நடுகற்கள் இருக்கு. அ இந்த இந்த மாரி கிருஷ்ணகிரியினுடைய சிறப்ப வந்து நெறைய சொல்லலாம். கிருஷ்ணகிரி நகரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோயில் வந்து இடிச்சு திருப்பியும் புதுசா கட்டுறாங்க. அப்ப நாம சொல்றோம். அந்த பூஜாரிகிட்டயும், அந்த கமிட்டிகிட்டயும் என்ன சொல்றோம், "இதுல இருக்கிற கல்வெட்டுகள்லாம் எடுத்து பத்திரப்படுத்துங்க. இது வந்து முக்கியமானது. வரலாற்றுக்கு ரொம்ப முக்கியமானது." ஏன்னா, அது ஏறக்குறைய ராஜேந்திர சோழனுடைய கல்வெட்டு அங்கேயும். உடனே அந்த பூஜாரி வந்து கமிட்டி வரைக்கும் எல்லாரும் தெளிச்சாங்க. கோடிக்கணக்குல அந்த கோயில புதுப்பிச்சாலும், அந்த நடுகற்கள் எல்லாம், கல்வெட்டுகள் எல்லாம் எடுத்து தனியா வச்சிருந்தாங்க. எங்க வைக்கணுன்றப்போ எங்கள கூப்பிட்டு கேட்டாங்க. எங்க சார் இத வைக்கலாம் அப்படின்னா, நாங்களும் கோயில் மதில் சுவர்ல வந்து அந்த கல்வெட்ட என்ன பண்ணோம், மீண்டும் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள செஞ்சுட்டோம். அது கட்டிட்டாங்க. கட்டியும் இருக்கு. 2 வருஷம் ஆகுது. அப்போ அந்த இடத்துல வந்து அந்த கல்வெட்டுகள் பாதுகாக்கப்பட்டது. பல இடங்கள்ல பழைய கோயில் இடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கல்வெட்டுகள பத்தி அவங்களுக்கு தெரியறதில்ல. தெரியாதோன்னே என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த கல்வெட்டுகள அப்படியே எடுத்து அதே கோயிலுக்கு வந்து புதுசா கட்டுற கோயிலுக்கு வந்து கடகால் நோண்டி வச்சிடுறாங்க. அத எடுக்கவே முடியாது. சும்மா மண்ல புதைஞ்சிருந்தா கூட நம்ம பொக்லைன் எதனா வச்சு நோண்டி எடுத்து படிச்சிடலாம். அப்போ கிருஷ்ணகிரியிலேயே நரசிம்மசாமி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அங்க இருக்கிற கல்வெட்டுகள் வந்து பாதுகாக்க முடியல. ஏன்னா, அவங்க எடுத்து அப்பயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிலத்துக்கு அடியில போட்டு கடற்காலோட போட்டாங்க. இப்போ இந்த கல்வெட்ட தேடி போறப்போ நெறைய சிரமங்களும் இருக்கு. கல்வெட்டுகளும் சரி, பாறை ஓவியங்களும் சரி, நம்மளுக்கு எளிதாக கிடைக்கிறது இல்ல. எல்லாமே ஊருக்கு நடுவுல இருக்குது. அப்போ ஊருக்கு வெளிப்புறத்துல, காட்டுப் பகுதியில இதுலலாம் போறப்போ உண்மையிலேயே ரொம்ப சிரமம் தான். ஏன்னா, அங்க நெறைய நாம எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் இருக்கு. விஷ ஜந்துக்கள், எங்க பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா, யானைங்க அதிகம். அப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீசர் கிட்ட பர்மிஷன் கேட்போம். அவரு இந்த யானை இருக்குதுப்பா, சிறுத்தை இருக்குதுப்பா. அப்போ அப்போ அங்க போக முடியாது. இல்லன்னா நம்ம யார கூட்டு போணும்? ஃபாரஸ்ட் ஆஃபீசர் தான் கூட்டின்னு போணும். அவர பார்த்தா மட்டும் யானைக்கு பயந்துருமா? பயப்படாது. தூரத்துல பார்த்தா திரும்பி வந்துர வேண்டியது. இப்படி வந்து பார்க்கிறப்போ, ஆ அப்படி அதையெல்லாம் மீறி கூட நாங்க போயிருக்கோம். அந்த மாரி பார்க்கிறப்போ, புது பற்றுகள், அதாவது நாட்டுப் பிரிவுகள் இருக்கு இல்லையா? அந்த மாரி ஒரு 5, 6 பற்று. குறிப்பா சொல்லப்போனா, பெருமுகை பற்றுன்றது வந்து சொல்லிட்டே இருப்போம். அந்த பெருமுகை பற்று எங்க இருக்குன்றது வந்து சரியா கணிக்க முடியல. ஒரு தடவ தட்டக்கல் மலையில ரொம்ப காட்டுக்குள்ள பெரியவர் ஒருத்தர் கோவிந்தராஜ்ன்னு பேரு. விவசாய சங்கத்துல இருக்காரு அவரு.
அவரு கூட்டு போனாரு. அவரு கூட்டு போறப்போ அங்கதான் இப்பெருமகை பற்று அப்படின்ற கல்வெட்டு தொடங்குது. அப்பதான் இந்த பெருமகை பற்று வந்து எந்த இடத்துல இருந்ததுன்றத சரியா நம்ம வந்து கணிக்க முடியும். இதே மாதிரி வரலாற்றில் இடம்பெறாத பல பற்றுகளை வந்து நாம கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த கல்வெட்டுகள் வாயிலாக. அந்த கல்வெட்டு புத்தகம் வெளிவர்றப்ப கண்டிப்பா வரலாறை படிக்கணுன்றவங்க வந்து அத படிச்சு தெரிஞ்சுக்கணும். இன்னும் சில இடத்துல என்ன பண்ணீங்கன்னா, போய் படிக்கிறப்ப படிக்க விட மாட்டாங்க. இத படிச்சா 7 கொப்பரை பணம் மேல வரும். தங்க புதையல் பணம்னா கேஷ் தங்க நாணயங்கள் என்ன வரும்னா 7 கொப்பரை வந்து மேல வரும். மண்டை வெடிச்சிடும். படிக்கிறவங்களுக்கு இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. சில இடத்துல கடப்பார சனிக்கு கூட குடுக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு அடியில நோண்ட வேண்டியது. கல்வெட்டு கீழ போகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, நாங்களே என்ன பண்ணோம், எங்க கார்லயோ போற இடத்துல ஒரு கடப்பார வச்சுட்டு போயிருவோம். கடப்பாரையும் ஒரு சின்ன சனிக்கையும் வச்சுட்டு போயிருவோம். அந்த அப்ப கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம கூட வந்து அந்த மண்ண கூட இழுத்து போட மாட்டாங்க. பயந்துன்னு நம்மள சுத்தி நிப்பாங்க. கொஞ்ச தூரத்திலேயே நின்னுருவாங்க. நின்னுட்டு என்ன இவங்க மண்டை வெடிக்குதா? வெடிக்குதான்னு பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அறியாமை வந்து நம்ம பகுதியில இருக்கு. உங்க பகுதியில இருக்கோ இல்லையோ, எங்க பகுதியில நிறைய ஊர்கள்ல அந்த அறியாமை இருக்கு. அதாவது இது கொப்பரை வரும், தங்கம் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு மந்திரவாதிகள் ஏமாற்றப்பட்ட ஜனங்கள் தான். இந்த இடத்துல புதையல் இருக்குதுன்னு எடுத்து சொல்லுவாங்க. மந்திரம் போடுவாங்க. ஏதேதோ பண்ணுவாங்க. இத வந்து புரியாத பாஷை, தேவ பாஷைன்னு அவங்க சொல்லி கிராம மக்களை ஏமாத்தி அவங்க கிட்ட பணத்த புடுங்கிக்கிறாங்க. புடுங்கிட்டு கடைசியில உங்க வீட்ல இருக்கிற மூத்த மகனோட தலை வெட்டணும்னா புதையல் மேல வரும். யார் அது செய்வாங்க? நம்ம பகுதியில அந்த மாரி யாரும் செய்யறதில்ல. அதனால என்ன பண்றாங்க, வந்த வரைக்கும் லாபம்ன்ட்டு அவன் காசு எடுத்துன்னு ஓடிர்றான். இவங்களும் என்ன பண்றாங்க, இதனால என்னத்துக்குடா பிரச்சனைன்ட்டு அந்த கல்வெட்ட வந்து வெடி வச்சு ஒழிச்சிடுறாங்க. இந்த மாரி மூட நம்பிக்கையினால வெடி வைக்கப்பட்ட, ஆவணப்படுத்தாத கல்வெட்டுகளும் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருக்குது. அதே மாரி நாங்க கண்டுபிடிச்சதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, புலிச்சின்னம். சோழர்கள் வந்து தஞ்சாவூர் பகுதிய வந்து மிகப்பெரிய கோயில்கள் கட்டி ஆட்சி செய்து வந்தாலும், கங்கை கொண்ட சோழபுரமா இருந்தாலும் சரி, தஞ்சாவூரம் இருந்தாலும் சரி, இங்க எங்கேயுமே அவனுடைய சின்னமான புலி சின்னத்த வந்து அவன் பதிவு செய்யல. ஆனா, எங்க இதுல பெண்ணேஸ்வர மடம்னு ஒரு கோயில் இருக்கு. சின்ன கோயில் தான். அந்த கோயில்ல வந்து புலி சின்னம் பதிவாயிருக்கு. இது முன்னையே ஆவணப்படுத்தப்பட்டது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு கல்வெட்டினுடைய தொடக்கத்திலயோ, இல்ல முடிவிலயோ அந்த இடத்துல ஒரு புலிச்சின்னம் இருக்கு. பெண்ணேஸ்வர மடம், காவேரிப்பட்டினம் பக்கம். அதுக்கப்புறம் நாங்க இன்னொரு புலிச்சின்னத்த கண்டுபிடிச்சோம். ஒசூர் சந்திரசூடேஸ்வரர் கோயில். அந்த கோயிலோட ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டுக்கு மேல வந்து புலிச்சின்னத்த அவன் செதுக்கியிருந்தான். ஆகவே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இந்த சோழர்கள் சின்னமான புலிச்சின்னம் எனக்கு தெரிஞ்சு இந்த 2 இடத்துல தான் இருக்கு. ஒண்ணு ஆவணப்படுத்தல, ஒண்ணு படுத்திருக்காங்க முன்னையே. ஒண்ணு நியூஸ்ல குடுத்துட்டோம். இருந்தாலும் அரசு சார்பாக இங்க புலிச்சின்னம் இருக்குன்னு அவங்க ஆவணப்படுத்தல. அதே சந்திரசூடேஸ்வரர் கோயில்ல வந்து ஏறக்குறைய 50 கல்வெட்டுகள வந்து திருப்பி படிச்சோம். இந்த மாரி எங்க ஒர்க்ல இன்னொரு ஒர்க் என்னன்னா, தமிழக தொல்லியல் துறையில வந்திருக்க புத்தகத்தில் இருக்க கல்வெட்டை மீண்டும் படித்தல். ஏன் அத மீண்டும் படிக்கிறேன்னா, சில இடத்துகள்ல தவறுகள் வந்துடுது. எப்படி வந்துடுதுன்னா, அது படிச்சவங்க தவறு கிடையாது. இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் வச்சு, பிரஷ் வச்சு தட்டி, அந்த மைப்பிரதிய வந்து எடுத்துட்டு போவாங்க. எடுத்துட்டு போறப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, மடக்குறப்ப சில எடுத்து உடைஞ்சு போயிரும். சில நேரத்துல ஒரு பக்கம் எடுப்பாங்க. இன்னொரு பீஸ் வந்து தனியா வேற எங்கேயான வச்சுருவாங்க. இப்படி வந்து படிச்சதுல சில தவறுகள் இருந்ததையும், அத சரி பண்ணிக்கணுன்ட்டு நாங்க என்ன பண்ணோம், அதையும் வந்து போற இடத்துல பழைய கல்வெட்டுகள் இருந்தா, அந்த கல்வெட்டுகளையும் மீண்டும் படிக்க ஆரம்பிச்சோம். இந்த மாரி தான் எங்களுடைய பணி போயிட்டு இருக்கு. இந்த பணியில வந்து நெறைய அதாவது வரலாற்றுத் துறைக்கே உரிய சிறப்பு என்னன்னா, அ ஈகோ. இத சொல்லணுமா? சொல்லக்கூடாதான்னு தெரியல எனக்கு.
ஆனா நிறைய இடத்துல என்ன பண்ணுதுன்னா, இதை யார் கண்டுபிடிச்சது வெளியிடுறதுல பிரச்சனை வருது நமக்குள்ள. இந்த வரலாற்று வந்து முழுசா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க முடியாததுக்கு இந்த ஈகோவும் ஒரு காரணம். இது நான் கண்டுபிடிச்சது, இது நீ கண்டுபிடிச்சது. சில நேரத்துல அங்க அது கல்வெட்டே இல்லன்னு சொல்லி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. மத்தவங்க தெரிஞ்சுக்கணுன்ட்டு. இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்முடைய துறையில இருக்கக்கூடாது. நாங்க என்ன இடத்துல எங்க மாவட்டத்துல அப்படி இல்ல. எல்லாம் சரி பண்ணிட்டோம். அதே மாரி நாங்க ஒரு இடத்துல போறோம்னா, கல்லூரி மாணவர்கள கூட்டிட்டு கூட்டிட்டு போயி, அந்த கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த வரலாற்றின் முக்கியத்துவம் அவங்களே வந்து பவுடர் போட்டு படிக்க முயற்சி செய்யறதுக்கும் யாரும் அருங்காட்சியகத்துல பயிற்சி எடுத்திருப்பாங்க அவங்க. ஒரு 4, 5 நாள் பயிற்சி இருந்திருப்பாங்க. அப்போ ஒரு இடத்துக்கே போயி அந்த இடத்துல படி எடுத்து படிக்கிற பயிற்சியும் நாங்க அவங்களுக்கு தர்றோம். அதே மாரி அந்த பசங்க வந்து வர்றப்போ அவங்களுடைய ஆர்வம் எப்பவுமே உங்களுக்கு அந்த வயசு காலேஜ் படிக்கிற வயசுல சாதிக்கணுன்ற ஒரு முடிவுல இருப்பாங்க. அந்த மாரி இருக்கிற பசங்கள் தான் நம்ம கூட வருவாங்க தொடர்ந்து. அந்த மாரி தான் ஒரு இடத்துக்கு போறப்ப, ஆ தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பாறை கேறல் ஓவியம். ஏறக்குறைய 7 அடி உயரத்துல ஒரு மனிதனுடைய ஏற்கனவே தாய் தெய்வம்னு வச்சுக்கங்களேன். தாய் தெய்வம் மாரி ஒரு ஓவியத்த வந்து வரைஞ்சு வச்சிருக்காங்க. கல்லால் கீறப்பட்டு உருவாக்கப்பட்ட ஓவியம். அந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 4500 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். ஏன்னா, அதுக்கு பக்கத்திலேயே சிவப்பு ஓவியமும் இருக்கு. வெள்ளை ஓவியமும் இருக்கு. அதனால அது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மற்றொரு சிறப்பு. அதே மாரி தான் தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாறை கீறல் ஓவியத்த பத்தி சொன்னேன். ஒரு நிமிஷம். பாப்பா சார் ஒரு நிமிஷம் வெயிட். பாப்பா இதே மாரி தமிழ்நாட்டினுடைய அனைவரும் மன்னிக்கணும். ஒரு சிறு தடங்கல். அதே மாரி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய பாறை கீறல் ஓவியம் பத்தி சொன்னோம். அதே மாரி தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய கருஞ்சாந்து ஓவிய தொகுப்பு. கருஞ்சாந்து ஓவிய தொகுப்பு. அந்த ஓவிய தொகுப்பு வந்து கண்டுபிடிச்சோம். அந்த ஓவிய தொகுப்பு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 200 அடி நீளமும், 5 அடி அகலமும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாறை இடுக்குல வந்து அந்த ஓவியங்கள் இருக்கு. கீழ்ப்பகுதியில வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மண்ணு சேர்ந்து சேர்ந்து அந்த இடம் மேல போயிடுச்சு. அது அந்த விதானத்துல வந்து அந்த கருப்பு ஓவியங்கள வரைஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 45 கருஞ்சாந்து ஓவியங்கள். இதுல சிறப்பு என்னன்னா, நாம வந்து காலக்கணிப்பு செய்றப்போ, இந்த கருஞ்சாந்து ஓவியத்த வந்து எளிதில வந்து காலக்கணிப்பு செஞ்சிடலாம். காலக்கணிப்பு செஞ்சு, அதனுடைய காலத்த கணிக்கலாம். இத வந்து நம்முடைய தமிழகம் முழுவதும் பாறை ஓவியங்களை ஆய்வு செய்து வரும் திரு காந்திராஜன் சொன்னார். ஏன்னா, மத்த ஓவியங்கள நாம காலக்கணிப்பு செய்றத விட, இந்த கருஞ்சாந்து ஓவியத்த வந்து ஈஸியா செஞ்சிடலாம்னாரு. அதற்கான நடவடிக்கைகள வந்து அவரு எடுப்பாருன்னு நம்புறோம். அப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அவ்வளோ பெரிய கருஞ்சாந்து ஓவியம் இருக்கிறதே வந்து யாருக்கும் தெரியாது. அத கண்டுபிடிச்சு வெளிப்படுத்தி இந்த ஆய்வு செய்றவங்களுக்கெல்லாம் நாங்க தகவல் குடுத்து அவங்களுக்கு ஃபோட்டோஸும் அனுப்பிச்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 5, 6 வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து அந்த இடத்துல போய் ஆய்வு செஞ்சுட்டு, மிக சிறப்பா இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. கிருஷ்ணகிரி அணை இருக்கு. அந்த அணையில ஒரு கல்வெட்டு கிருஷ்ணகிரி அணை வந்து நமது முதல்வர் காமராஜர் அவர்கள் தான் கட்டினாங்க. ஆனா 1650களிலேயே அந்த அணை கட்டப்பட்டதற்கான கல்வெட்டுகள் அங்க கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த கல்வெட்டு இன்னும் பத்திரிகை செய்திகள்ல வந்து நாங்க தரல.
ஏன்னா அந்த இடத்துக்கு போறது திரும்ப போறது தண்ணீர் அதிகம் இருக்கிறதுனால மிகுந்த சிரமம். அதனால அங்க போல. அப்போ வந்து தமிழ்நாட்டிலேயே முக்கியமான சில கண்டுபிடிப்புகள் வந்து கிருஷ்ணகிரி. எந்த மற்ற இடங்கள வந்து நாங்க கேவலமா சொல்லணுன்றதுக்கு இல்ல. எங்க மாவட்டம் வரலாற்றுல முக்கியத்துவம் இல்லன்னு சொல்லவங்களுக்கு வந்து இது ஒரு அ வாய்ப்பு. எங்களுக்கு எந்த மாவட்டத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்குன்னு. அதாவது அ தமிழகத்திலேயே அதிக பாறை ஓவியங்களை கொண்ட மாவட்டம் எங்களுது தான். கிருஷ்ணகிரி மாவட்டம். அதேபோல தமிழகத்திலேயே அதிக நடுகர்களை கொண்ட மாவட்டமும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தான். தமிழகத்திலேயே மிகப்பெரிய செஞ்சாந்து ஓவியம், அதாவது 14 அடி நீளம் கொண்ட மயில் ஓவியம், செஞ்சாந்து ஓவியம் இருக்கிறதும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான். அதே மாரி தமிழகத்திலேயே மிகப்பெரிய பாறைக்கீறல் ஓவியம் 2 அடிக்கு 6 அடி உயரம் கொண்ட ஒரு மனித உருவத்தை கொண்டதும் எங்க மாவட்டம் தான். அதே மாரி மிகப்பெரிய கருஞ்சாந்து ஓவிய தொகுதியும் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல தான் இருக்கு. இதுவரை தமிழகத்தின் எந்த ஒரு இடத்திலயும் இவ்வளவு பெரிய, அதாவது ஏறக்குறைய 60, 65 கருஞ்சாந்து ஓவியங்கள் இருக்கிற இடம் வந்து கண்டுபிடிக்கப்படல இன்னைக்கு வரைக்கும். அதுவரைக்கும் நாங்க தான் அதுலயும் முன்னிலையில இருக்கோம். அதே மாரி தமிழகத்திலேயே முதலாக, தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே முதலாக இரும்பை பயன்படுத்திய மனிதர்கள் வாழ்ந்த இடம் இங்க தான். இன்னொன்னு என்னன்னா, நியோலித்திக் சைட் அப்படின்ற புதிய கற்காலத்தை ஆய்வு செய்வதற்காக மிகச்சிறந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அது கிருஷ்ணகிரி விட்டுட்டு வந்து அந்த புதிய கற்காலத்த வந்து நம்ம முடிவு செய்ய முடியாது. அந்த அளவுக்கு புதிய கற்காலத்திலயும் உடைய எச்சங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஒண்ணோடு ஒன்று தொடர்பு படுத்தி இருக்கிறது நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல. அதே மாரி ஆ இன்னொன்னு சொல்லணும்னா, இப்போ மதுரை தான் ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ். இத சொல்லிர்றேன். 7 மணி ஆகப்போது. இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே ஜல்லிக்கட்டுக்கு ஃபேமஸ் வந்து நம்ம எத சொல்றோம்? ஏறு தழுவுதலுக்கு மதுரை தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றோம். இதுவரை மதுரை மாவட்டத்துல ஏறுதழுவுதல் தொடர்பான நடுகர்கள் இருக்கா? அப்படின்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் பதில் இல்ல. இருக்குன்றாங்க. பட் அதற்கான ஆதாரங்கள் இல்ல. சேலம் மாவட்டத்துல ஒண்ணு இருக்கு. தர்மபுரி மஞ்சு விரட்டு வந்து தர்மபுரி அருங்காட்சியகத்துல ஒண்ணு இருக்கு. அதே மாரி சேலம் அருங்காட்சியகத்துல ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வந்து ஆ அகரம் அப்படின்ற காவிரிப்பட்டினம் இடத்துல அகரம்ன்ற இடத்துல வந்து நாங்க ஆய்வுக்கு போயிருந்தோம். அங்க பள்ளி மாணவர்கள் தான் சொன்னாங்க. அங்க பெரியசாமின்னு ஒரு தம்பி இருக்காரு. அவர் மூலியமா தகவல் வந்தது. அந்த இடத்த ஆய்வு செஞ்சோம். ஆய்வு செஞ்சப்ப மண்ணுல பதிஞ்சிருந்த ஒரு நடுகல்ல நோண்டி பார்த்தப்ப, அது ஏறுதழுவுதல் நடுகள். அதாவது தமிழ்நாட்டிலே இதற்கு முன்பு 3 கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும், 4வதாக ஏறுதழுவுதலுக்கு மிகச்சிறந்த உதாரணமாக இருந்த நடுகள் வந்து அகரத்துல கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது ஒருவன் வந்து அந்த திமில புடிச்சு அடக்குறான். அந்த திமில புடிச்சு அடக்குறது வந்து ஏன்னா, அப்படியே தெளிவா அத செஞ்சிருக்காங்க. ஏறக்குறைய 300லிருந்து 350 ஆண்டுகள் பழமையான நடுகள். அந்த நடுகல்ல வந்து இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நடுகள நம்ம என்ன பண்ணணும்ன்ட்டு, நாங்க என்ன பண்ணிட்டோம், எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப வந்து அருங்காட்சியகத்துல தான் இருக்கு. அதே மாரி பாரூர் தலைமை ஆசிரியர், அவர் வந்து அவங்க பிள்ளைங்ககிட்ட இந்த மாரி சொல்லியிருக்காரு. உடனே அந்த பசங்கள்லாம் போயி நடுகள் எல்லாம் பார்த்துருக்காங்க. அங்க வந்து செல்லகுட்டப்பட்டி அப்படின்ற இடத்துல வந்து ஒரு நடுகல் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் பாதி மண்ல படிஞ்சதுனால எதுவும் தெரியல. அப்ப போய் நாங்கெல்லாம் சேர்ந்து அந்த நோண்டி அந்த கல்ல எடுத்தப்போ, அதையும் மாட்டு திமிலை பிடித்து அடக்குகின்ற காட்சியை கொண்ட ஒரு நடுகல். இந்த 2 நடுகர்கள் பாரூர்லயே இருக்கு. இன்னொன்னு பாரூர் செல்லகுட்டப்பட்டியிலயே இருக்கு. ஒண்ணு அருங்காட்சியகத்துல இருக்கு. இது இல்லாம அகரத்துல மாடு விரட்டுறப்ப கயிறு பிடிச்சிட்டு பின்னாடி போவாங்க இல்லையா? அந்த மாரி ஒரு நடுகல். அப்போ அ ரொம்ப வீரத்தின் விளைநிலமான மதுரையில வந்து இந்த ஜல்லிக்கட்டு, ஏறுதழுவுதல் நிகழ்வுகள்லாம் நடக்குது. ஆனா, அங்கேயே இதற்கான ஆதாரங்கள் இல்ல. அப்ப 300, 400 வருடங்களுக்கு முன்னாடியே கிருஷ்ணகிரி பகுதியில ஏறுதழுவுதலுக்கு முக்கிய ஆதாரமாக இந்த நடுகர்கள் இருக்கின்றன. இங்க ஏறுதழுவல் நிகழ்ந்ததற்கு சாட்சியம் இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியில கால்நடைகள வந்து மக்கள் தெய்வமா வழிபடுறாங்க. அதே மாரி உழவுக்கு பயன்படுத்துறாங்க.
அப்போ இந்த 3 நடுகள்லையும் எங்க வச்சிருக்காங்கன்னா படியெடுத்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு இங்க இருக்கிற நடுகள் மாதிரியே இதனுடைய பிரதியை எங்க வச்சிருக்காங்கன்னா மதுரை ஏறுதழுவுதல் மியூசியத்தில் வச்சிருக்காங்க. அதுவும் இந்த கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் வந்து பெருமை. ஏன்னா நாங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நாங்கன்றது கிருஷ்ணகிரி மக்கள் மாணவர்கள் எல்லாம் சேர்ந்ததுதான். தமிழ்ச்செல்வம் மட்டும் இல்ல. இதுல நிறைய பேர் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுடைய கண்டுபிடிப்பு வந்து மதுரை அருங்காட்சியகத்துல, அதாவது ஏறுதழுவுதலுக்குன்னு ஒரு பெரிய ஸ்டேடியம் கட்டியிருப்பாங்க. மதுரைக்கு பக்கம் அதுல போய் பார்த்துருக்கலாம். ஏறுதழுவுதல் நிகழ்வுலாம் அங்கதான் நடக்குது. மஞ்சு விரட்டு எல்லாமே, ஜல்லிக்கட்டு எல்லாமே அங்கதான் நடக்குது. அந்த இடத்துல இருக்கிற ஒரு அருங்காட்சியகத்துல வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் நடுகர்கள் இருக்குன்னா அதுக்கு காரணம் நாங்கன்றதை விட எங்க பகுதியில அந்த திருவிழா மிகச் சிறப்பாக நடந்தேறி வந்திருக்கிறது என்பது சிறப்பு. இதுதான் எங்களுடைய மாவட்டமும் எங்களுடைய பணியும், அதாவது கிருஷ்ணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவின் பணியும் இதுதான். விரைவில் எங்கள் கோவிந்தராஜ சார் மூலியமா அந்த நடுகள் மற்றும் கல்வெட்டுகள் தொகுதியை வந்து வெளியிடுறதுக்கான பணிகள் செஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ரிமோட் ஏரியானா பஸ் வசதி இல்லாத பகுதியில இருந்து மாணவர்களை அழைத்து வந்து இந்த கல்வெட்டுகள் கிருஷ்ணகிரி அருங்காட்சியகத்தை காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா கிருஷ்ணகிரி பக்கத்துல இருக்கிற பழமையான கோயில்களை காமிக்கிறோம். அதாவது அவங்க பாடம் சம்பந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ, நீங்க 5ஆம் வகுப்புலயே பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்புலயே அகழ்வாய்வுன்ற பாடம் வந்து 6ஆம் வகுப்புல எல்லாம் சமணமும் பௌத்தமும் வருது. அதுக்கப்புறம் அதுல பாத்தீங்கன்னா பாறை ஓவியங்கள் இது எல்லாமே மனிதர்கள் வாழ்வியல் தொடர்பான கல்லாயுதங்கள். நீங்க பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல எல்லாம் பார்க்கலாம். கல்லாயுதத்தை போட்டோ எல்லாம் போட்டு. ஆனா நாங்க கூட்டிட்டு வந்து அந்த புள்ளிங்க கையில இன்னைக்கு கூட அந்த பசங்களை கூப்பிட்டு வந்து அவங்க கையிலேயே கல்லாயுதம் இதுதான். உங்க பகுதியில இது மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஏன்னா பெரும்பாலான இடத்துல கிடைக்கலாம். சில இடத்துல மாரியம்மன் கோயில்ல வச்சிருக்கலாம். அதெல்லாம் பார்க்கிறப்போ அவங்க ரொம்ப சந்தோஷம். அந்த பணியும் செஞ்சுட்டு வரோம். ஏறக்குறைய மாசத்துக்கு ஒரு பள்ளி, அதாவது ரொம்ப ரிமோட்ல இருக்க பள்ளி மாணவர்களை கூப்பிட்டு வந்து அவங்கள அருங்காட்சியகத்துக்கும் பக்கத்துல இருக்க கோயில்களுக்கும் இப்ப கோயில்களை காமிக்கிறப்போ மத்த மதம் ஏன்னா என்னென்ன மதம் இருக்குன்னு அவங்களுக்கு பாடத்துல படிப்பாங்க. இந்த சமணத்திற்கான கோயில்கள் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டுல மத்த இடங்கள்ல இருக்கோ இல்லையோ கிருஷ்ணகிரியில வந்து சேட்டு கோயில்னு ஒண்ணு கட்டியிருக்காங்க. தீர்த்தங்கர்களுக்கான மிகப்பெரிய கோயில். தமிழ்நாட்டிலேயே சேட்டு கோயில்ல வந்து பெருசுன்னா ஏற்கனவே அதை சொல்லலாம். ஒரு 4 கோயில் பெருசுன்னா அதையும் ஒண்ணு. இன்னைக்கு கூட அந்த கோயிலுக்கு கூட்டு போனோம். அதுக்கப்புறம் ஒரு சர்ச் இருக்கு எங்களுதுல. கிருஷ்ணகிரியில மிக அழகிய சர்ச் தேவாலயம். அந்த தேவாலயத்துக்கு கூட்டு போனோம். அதே ஒரு மசூதி பாளையப்பேட்டில் வந்து கோட்டை மசூதின்னு 300 ஆண்டுகள் பழமையான ஒரு மசூதி இருக்கு. அங்க கல்வெட்டு இருக்கு. அந்த கல்வெட்டு பாத்தீங்கன்னா கல்வெட்டு குழியா வச்சிருப்போம். நம்ம வழக்கமா ஒரு கல்லுல உளி வச்சு அடிப்போம். அங்க என்ன பார்த்தாங்கன்னா எழுத்தை விட்டுட்டு கீழே இருக்கிற பாறையை மட்டும் வெட்டுக்கிறான். அந்த எழுத்து எம்போசிங் அப்படின்னு அந்த எழுத்துக்கள் தெரிகிற மாதிரி அந்த கல்வெட்டு இருக்கு. ஏன்னா நண்பர்களே, இதுவரை எங்களுடைய பணியை பற்றி கூறினேன். உங்களுடன் இதை பகிர்ந்து கொண்டதற்காக உண்மையிலேயே நான் பெருமை அளிக்கிறேன். இப்போ நீங்க வந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நன்றிங்க ஐயா. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஐயா வணக்கங்க ஐயா. நான் மதுரையிலேருந்து ஜூலி பேசுறேங்க ஐயா. ஐயா அந்த கல்வெட்டுல பிரதி வந்து அந்த ஏறுதழுவுதலோட பிரதி வந்து மதுரையில இருக்குன்னு நீங்க சொன்னீங்க இல்லைங்கய்யா. ஆமாம்மா. பிரதின்றது எதை குறிக்குதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கய்யா. அது எப்படின்னா அதை எப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஃபர்ஸ்ட் அந்த நடுகள் மேல வந்து எண்ணெய் பூசிடுறாங்க. எண்ணெயோ ஆயிலோ பூசிட்டு அதுக்கப்புறம் கோணிப்பை இருக்கு இல்லைங்களா? கோணிப்பைய அந்த எண்ணெயில ஒட்டுறாங்க. மெலிஸ் கோணிப்பை. அந்த கோணிப்பை வந்து அப்படியே ஒட்டிக்குது. அதுக்கப்புறம் ரப்பர் பாலை எடுத்து அது மேல பேஸ்ட் பண்றாங்க. ரப்பர் பாலை எடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு
அதுக்கப்புறம் காய விட்டுறாங்க. நல்லா ஒரு நாள் ஃபுல்லாவோ 3 மணி நேரம், 4 மணி நேரம் காய்ஞ்ச அப்புறமா நிதானமா அந்த எண்ணெய் பூசிக்கிறதால அந்த ரப்பர் வந்துரும். மாஸ்க் மாரி. உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன் இப்ப. என் மூஞ்சி மேல ஒரு ரப்பர் பால் போட்டு காய்ஞ்ச அப்புறம் அப்படியே எடுத்துட்டா அது மாஸ்க். என் மூஞ்சி மாரி. அந்த மாரி அந்த நடுகல்ல பிரதி எடுக்குறாங்க. இப்போ அந்த ரப்பருக்கு மேல ஆ அந்த ஊர்ல சிமெண்ட் பால் எல்லாம் சேர்த்தி அது அச்சு. இப்ப அது என்ன ஆயிடுதுன்னா அச்சு. அந்த அச்சுல ஊத்துறப்போ, அந்த திருப்பியும் அச்சுல ஊத்திட்டு அந்த ரப்பர் ஷீட்ட வெளிய எடுக்கிறப்போ, இந்த நடுகல் மாரியே ஒரு சிமெண்ட் நடுகல் வந்துரும். இதுதான் பிரதி எடுத்தல். இல்லன்னா நகல் எடுத்தல். புரியுதுங்களா? நன்றி. புரியுது மாரி சொல்றேனா நானு? புரியுதுங்க. ஓகே. நன்றிங்க. சரி. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். ஹலோ சொல்லுங்கம்மா. ஹலோ அப்பா சொல்லுங்க. வணக்கம். நான் வாசுகி பேசுறேன் வேலூர்ல இருந்து. நல்லா சொல்லு இருக்கீங்களா? வாசுகி. நல்லா இருக்கேன் வாசுகி. ரொம்ப சிறப்பா சொன்னீங்க நம்ம மாவட்டத்தை பத்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி வாசுகி. எல்லாம் நீங்க அந்த செஞ்சத விட டைம் அந்த கம்மியா தான். டைம் வந்து வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னாக்கா நீங்க ஒரு பிடிஎஃபா வந்து அதெல்லாம் காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ மேடம் சரி. கேட்டாங்க இல்லைங்களா, அந்த பிரதி எடுக்கிறது அதையும் வந்து ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ மாதிரி போட்டா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ஏன்னா அது யூடியூப்ல இது வரைக்கும் வீடியோ இல்ல அது வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஆ குரூப்புக்கு யாருக்கு ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா ஷேர் பண்ணிடுறேன். இல்ல அந்த யூடியூப்ல இருந்ததுனாக்கா நீங்க தலைவர் கூட ஃபோன் பண்ணீங்கன்னா அவர் Facebookல கூட அதை அப்டேட் பண்ணுவாரு. ஓகே பாப்பா. நான் உனக்கு அனுப்பிச்சிட்டா ஓகே. வாசுகி? அப்பா புரியலப்பா? உனக்கு அனுப்பிச்சிட்டாவா பாப்பா? எனக்கு கூட அனுப்புங்கப்பா. நான் சார் கூட அனுப்பிச்சு விட்டுறேன். சரி. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப நன்றி. கூடிய விரைவில் நம்ம மாவட்டத்துக்கு நான் வரேன். கண்டிப்பா. ஏன்னா நான் பிஎஸ்சி டாபிக்கே நம்ம மாவட்டத்தை பத்தி தான் எடுத்திருக்கேன். அப்படியே பாப்பா. ஓகே. ஆமா. கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடுக்கற்கள் பத்தியும் அவங்க நடக்கிற தொல்லியல் ஆய்வுகள் பத்தி தான் டாபிக் எடுத்திருக்கேன். ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. கூடிய விரைவில் வந்து நீங்க எல்லாருமே கண்டிப்பா எனக்கு உதவி பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள். நீ மிகச்சிறந்த உழைப்பாளி. அதனால ஒண்ணும் சிக்கல் இருக்காது. நன்றிப்பா. சரி. சரிப்பா. தேங்க்யூ. பங்கேற்பாளர்கள் ஏதேனும் கேள்விகள் இருப்பின் ஐயாவிடம் கேட்டு தெளிவு பெறலாம். சார் வணக்கம். மீண்டும் ஒரு ஐயம் சார். இப்ப நம்ம பிரதி எடுக்கிறது யாரு வேணா நம்ம போய் எடுக்கலாமா? இல்ல அதுக்கு ஏதாவது சம் ப்ரொசீஜர்ஸ்ன்னு ஏதாவது ஆமாம்மா. இருக்குதா? இப்போ வந்து அத ஏன் பிரதி எடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசாங்கம் வந்து ஜல்லிக்கட்டு அருங்காட்சியகம் ஒண்ணு அமைக்கிறதா முடிவு பண்ணாங்க. ஏறுதழுவல் தொடர்பாக. அந்த ஸ்டேடியம் கட்டுறப்போ, அது ஏறுதழுவல் தொடர்பாக கல்வெட்டுகளோ, நடுகற்களோ இருந்தா அத சேகரிச்சு அங்க வச்சா வந்து அதனுடைய வரலாற்று தொன்மை வந்து தெரியும். இப்படியெல்லாம் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இங்க இது நடந்திருக்குன்றது தொன்மை. நீங்க நீதிமன்றத்துல கூட பார்த்தீங்கன்னா, ஏறுதழுவல் பத்தி ப்ளூ கிராஸ் வந்து கேஸ் போட்டாங்க. இந்த மாட்ட வந்து இவங்க கொடுமைப்படுத்துறாங்க. இது என்னமோ ஏறுதழுவுதல் இப்பதான் நடக்கிற மாரி ஒரு 100 வருஷம், 50 வருஷத்துக்குள்ள நடக்கிற மாரி ஒரு கேஸ் எல்லாம் போட்டாங்க. அந்த கேஸ முடியடிக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் மிக முக்கியமான ஆதாரம். ஏன்னா நம்முடைய பண்பாட்டுல வந்து ஜல்லிக்கட்டு கலந்த ஒண்ணுன்றத வந்து இந்த 400 வருடங்கள் பழமையான நடுகர்கள் வச்சு நம்ம நிரூபிக்கிறோம். அப்போ அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, இத அங்க வைக்கணும்னு நெனைக்கிறப்போ, அரசாங்கத்தின் மூலமாகவே ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு, தமிழகம் முழுவதும் இருக்கிற முக்கியமான ஏறுதழுவல் தொடர்பான நடுகர்கள வந்து பிரதி எடுத்தாங்க. இத நீங்க பிரதி எடுக்கணும்னா, சென்னையில இருக்கிற அருங்காட்சியக இயக்குனருக்கு கேட்டு, அ அவங்க அனுமதி கேட்ட தந்தப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். இல்லன்னா அருங்காட்சியகத்த தொடர்பு கொண்டு, அந்த அருங்காட்சியக காப்பாட்சியர் வந்து, இத நீங்க பிரதி எடுத்துக்கலாம். இப்ப நெறைய வந்துருச்சு பிரதி எடுக்குது. 3D தொழில்நுட்பம்லாம் வந்துருச்சு. அத பார்த்து ஃபோட்டோ எடுத்துட்டு போயி, அதே மாரி கம்ப்யூட்டர் என்ன பண்ணிருது, உங்களுக்கு நடுகல்ல தந்துருது. கருங்கல்ல இல்லன்னாலும், நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல்லயே தந்துர்றாங்க. அப்ப அதுக்கு பர்மிஷன் காப்பாட்சியர் தரலாமான்னு என்னன்னு தெரியல எனக்கு. ஆனா, தொல்லியல் துறையும், அருங்காட்சியகத் துறையிலயும் சென்னையில இருக்கவங்களோட பர்மிஷன் வாங்கிட்டா நம்மளுக்கு எளிது. நன்றிங்க. நன்றி.
நன்றிங்க ஐயா. நன்றி. நி- வச்சுக்கலாங்களா? நிறைவு நிறைவு பகுதிக்கு போயிருந்தாங்க ஐயா. நன்றி உரையினை வழங்க புதுவை அருங்காட்சியக பரம பிரிவின் பொறுப்பாளர் செல்வி சங்கீதா சௌரிநாதன் அவர்களை அழைக்கின்றேன். புதுவை அருங்காட்சியகத்தின் இன்றைய தொன்மை பேசுவோம் பன்னாட்டு இணையவழி கருத்தரங்கில் பல வரலாற்று ஆவணப்படுத்தும் செயல்பாடுகளை முன்னெடுத்து செய்து வரும் கிருட்டிணகிரி வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்த குழு ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் தி தமிழ்செல்வன் ஐயா அவர்கள் கிருட்டிணகிரி வரலாறு ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு ஒரு பார்வை என்ற தலைப்பில் சிறப்புரையினை வழங்கியிருந்தார். பல அரிய வரலாற்று செய்திகளை நம் கருத்தரங்கில் மிகவும் செப்பமாக பகிர்ந்து கொண்ட ஐயா அவர்களுக்கு எமது தேசிய மரபு அறக்கட்டளை மற்றும் புதுவை அருங்காட்சியகம் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் கருத்தரங்கத்தில் பங்கு பெற்று பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் எமது நிறுவனம் சார்பில் நன்றியினை உரித்தாக்குகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காரிக்கிழமை வேறு ஒரு இணையவழி கருத்தரங்கில் அனைவரும் இணைவோம். நன்றி, வணக்கம்.